நம்மை உய்விக்க வேண்டும் என்பதற்காக ஆடல் புரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவரை காணும் போது எனக்காக ஆடிக்கொண்டிருக்கிறான் இறைவன் என்று நீங்க என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு நடராசரை பார்த்து அழுகை வரும். ஏன் அவர் எனக்காக ஆடுகிறார். நீங்க அந்த உண்மை உங்களுக்கு புரியலனா இந்த சாமி யாரு, அது மாதிரி நடராசர்னு சொல்றாங்க, வீட்டிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, எங்க வச்சிருக்கிறீங்களே அவனு ஒரு கேள்வி. ஏன் அவர் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவர் ஆடுவதனால வீடு ஆடி போயிருமா. என்ன கொடுமை தெரியுமா உங்களுக்கு? இந்த சமய நெறியில் இருக்கவங்களே சொல்லுவாங்க பாருங்க, அது அதை விட கொடுமை. யாரோ ஒருத்தன் தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, நல்லா திருநீர் பூசி ருத்ராட்சத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் வீட்டுல வைக்க கூடாது தெரியுமா பாருங்க. அடக்கும் இந்த கொடுமை எங்க போய் சொல்லுன்னு தெரியல. நினைச்சு நடராசர் பெருமானுடைய ஆடலுக்கு காரணம் நாம் துன்ப நீக்கம் பெற வேண்டும் என்பதற்காக ஆடுகிறான். ஏங்க நான் எனக்காக ஆடுகிற சாமிய என் வீட்டுல வைக்காம எங்கேயா போய் வைக்கிறது?